ஹாய், ஹலோ அண்ட் வணக்கம். வெல்கம் டு சான்ஸ்கிரிட். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான ஃபர்ஸ்ட் வேர்ட் ஸ்ட்ரெனுவஸ். இது ஒரு அட்ஜெக்டிவ். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா கடினமான, கடுமையான, விடாமுயற்சியுள்ள. அதாவது விடாமல் கண்டினியூஸாக போடுற அந்த எஃபர்ட்ஸை ஸ்ட்ரெனுவஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த ஹைக்கர் ஃபேஸ்ட் அ ஸ்ட்ரெனுவஸ் கிளைம் டு ரீச் த மவுண்டைன் சம்மிட். மலை உச்சியை அடைவதற்கு மலை ஏறுபவர் ஒரு கடினமான ஏறுதலை எதிர்கொண்டார். அப்போது ஸ்ட்ரெனுவஸ் அப்படின்னா கடினமான அல்லது விடாமல் ஒரு கிரேட் எஃபர்ட்ஸை தான் வந்து ஸ்ட்ரெனுவஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் சாப்ளிங். இது ஒரு நவுன். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா மரக்கன்று. அதாவது யங் ட்ரீயை தான் வந்து சாப்ளிங் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது எக்ஸாம்பிள் பார்க்கலாம். The forest floor was dotted with saplings, promising a future canopy of trees. காடுகளின் தளம் மரக்கன்றுகளால் நிரம்பி இருந்தது, எதிர்காலத்தில் மரங்களின் விதானத்தை உறுதியளித்தது. அப்போ சாப்ளிங் அப்படின்னா மரக்கன்று அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வேர்ட் ரன் அவுட். இது ஒரு ஃப்ரேசல் வேர்ப். இதோட அர்த்தம் பார்த்தீங்கன்னா தீர்ந்து விடுதல் அல்லது முடிவடைதல். ஒரு விஷயம் வந்து ஃபினிஷ்ட் ஆகுறது தான் ரன் அவுட். ஓகேங்களா? இப்போது எக்ஸாம்பிள் பார்க்கலாம். வி நீட் டு கோ டு த ஸ்டோர், வி ஹாவ் ரன் அவுட் ஆஃப் மில்க். நாம் கடைக்கு செல்ல வேண்டும், பால் தீர்ந்து விட்டது. அப்போது இந்த இடத்துல பால் தீர்ந்து விட்டது, அந்த தீர்ந்து விட்டது இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இங்கே ரன் அவுட். அப்போ ரன் அவுட்னா என்ன அர்த்தம்? தீர்ந்து விடுதல், முடிவடைதல், அதாவது ஃபினிஷ்ட் ஆகிறது தான் ரன் அவுட். நெக்ஸ்ட் வேர்ட் ரன் இன் டு. இது ஒரு ஃப்ரேசல் வேர்ப். இதோட அர்த்தம் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக ஒருவரை சந்தித்தல். அதாவது திடீர்னு ஒருத்தவங்களை சந்திக்கிறது தான் ரன் இன் டு அப்படின்ற ஃப்ரேசல் வேர்பில் யூஸ் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ ரேன் இன் டு மை ஓல்டு ஃப்ரெண்ட் அட் த கிராசரி ஸ்டோர் எஸ்டர்டே. எதிர்பாராத விதமாக நேற்று மளிகை கடையில் என் பழைய நண்பனை சந்தித்தேன். அப்போது எதிர்பாராத விதமாக சந்திக்கிற அந்த ஆக்ஷனை சொல்கிறதுக்கு ரன் இன் டு அப்படின்ற ஃப்ரேசல் வேர்ப் யூஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் ஹேங் ஓவர். இது ஒரு நவுன். இதோட அர்த்தம் பார்த்தீங்கன்னா தலைவலி அல்லது குமட்டல். தலைவலி மற்றும் குமட்டல். இப்போது எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ ஹேட் அ டெரிபிள் ஹேங் ஓவர் ஆஃப்டர் த பார்ட்டி லாஸ்ட் நைட். நேற்று இரவு விருந்துக்கு பிறகு எனக்கு பயங்கரமான தலைவலி இருந்தது. அப்போது ஹேங் ஓவர் அப்படின்னா தலைவலி மற்றும் குமட்டல் அப்படி இருக்கிற ஃபீலிங்கை தான் ஹேங் ஓவர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வேர்ட் ப்ளோ அப். இது ஒரு ஃப்ரேசல் வேர்ப். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா ரெண்டு அர்த்தம் வரும். ஒன்று வெடித்து சிதறுதல். ஏதாவது ஒரு திங்ஸ் வந்து வெடித்து பர்ஸ்ட் அவுட் ஆகிறது வந்து ப்ளோ அப் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு அர்த்தம் வந்து கோபம் அடைதல், கோபப்படுறதையும் ப்ளோ அப் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், த பில்டிங் ப்ளூ அப் டியூ டு எ கேஸ் லீக். அப்போது கேஸ் லீக்னால அந்த பில்டிங் வந்து வெடிச்சு செதறிடுச்சு. ஓகேங்களா? அப்போ வெடிச்சு செதறுதல் அப்படின்ற மீனிங்கில் இந்த சென்டென்ஸ் வந்திருக்கு. அடுத்து ரெண்டாவது சென்டென்ஸ் பாருங்கள். டோன்ட் ப்ளோ அப் அட் மீ, ஐ டிடன்ட் மீன் டு அஃபெண்ட் யூ. என் மீது கோபம் வேண்டாம், நான் உன்னை புண்படுத்த நினைக்கவில்லை. அப்போ இந்த சென்டென்ஸில் ப்ளோ அப் அப்படின்றது கோபம் அப்படின்ற மாதிரியான அர்த்தத்தில் வந்திருக்கு. அப்போ ப்ளோ அப்னா ரெண்டு அர்த்தம் வரும். ஒன்று வெடித்து சிதறுதல், இன்னொன்று கோபம் அடைதல். நெக்ஸ்ட் வேர்ட் கிரிசில். இது ஒரு வேர்ப். இதோட தமிழ் அர்த்தம் பார்த்தீங்கன்னா அழுகை அல்லது கூச்சல். அதாவது அடம் பிடிச்சிட்டே அழுவாங்க இல்லையா, அதை வந்து கிரிசில் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த சைல்டு கிரிசில்டு அபவுட் ஹேவிங் டு கோ டு பெட் ஏர்லி. குழந்தை சீக்கிரம் படுக்கைக்கு செல்ல வேண்டும் என்று கூச்சலிட்டது. அதாவது சீக்கிரம் படுக்கைக்கு போகணுன்ட்டு அடம் பிடிச்சு அழுதது. அதைத்தான் வந்து இங்கே கிரிசில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வேர்ட் டெஸ்ட்ரக்ஷன். இது ஒரு நவுன். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா அழிவு அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த எர்த்குவேக் காஸ்டு வைட் ஸ்ப்ரெட் டெஸ்ட்ரக்ஷன் இன் த சிட்டி. பூகம்பம் நகரத்தின் பரவலான பகுதியில் அழிவை ஏற்படுத்தியது. அப்போது டெஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா அழிவு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வேர்ட் டிட்டோரியரேஷன். இது ஒரு நவுன். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா சீரழிதல் அல்லது தரம் கெடுதல்.
ஒரு பொருளோட குவாலிட்டி வந்து வீக் ஆகிருது. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த டிட்டோரியரேஷன் ஆஃப் த ஓல்டு பில்டிங் வாஸ் எவிடென்ட் இன் இட்ஸ் கிரம்பிளிங் வால்ஸ். பழைய கட்டிடத்தின் சிதைவு அதன் இடிந்த சுவடுகளில் தெளிவாக தெரிந்தது. அப்போ டிட்டோரியரேஷன் அப்படின்னா சீரழிதல் அல்லது தரம் கெடுதல். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல சிதைவு அப்படின்றது என்னது? அது வந்து டேமேஜ் ஆகி அதோட குவாலிட்டி வந்து வீக் ஆயிடுச்சு. அதனால இந்த சிதைவு அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. லாஸ்ட் அண்ட் 10th வேர்ட் நெக்லிஜென்ஸ். இது ஒரு நவுன். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா அலட்சியம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த ஆக்சிடென்ட் அக்கர்டு டியூ டு த டிரைவர்ஸ் நெக்லிஜென்ஸ் இன் செக்கிங் த பிரேக்ஸ். பிரேக்கை சரி செய்யாமல் ஓட்டுநர் அலட்சியமாக செயல்பட்டதால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது என்றார். அப்போ நெக்லிஜென்ஸ் அப்படின்னா அலட்சியம் அப்படின்னு அர்த்தம். ஹிட் சப்ஸ்கிரைப். ஸ்டே அப்டேட்டட் வித் Sanskrit Insights.